Hello students, welcome to Mathsmmkmr channel. In the video la நம்ம வந்து 10th standard maths chapter 3 algebra la graph of variation என்ற டாபிக்கை பற்றி டிஸ்கிரைப்டாக பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் லைக் பண்ணுங்கள். கிராஃப் ஆஃப் வேரியேஷன். ஃபஸ்ட்டு கிராஃப்னா என்ன? ஒரு கிராஃப்ன்றதை எப்படி வந்து நம்ம டினோட் பண்ணுவோம்? ஒன்று எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கும், இன்னொன்று ஒய் ஆக்சிஸ் இருக்கும். ஸோ இந்த எக்ஸும் ஒய்யும் எப்படி வேரியன்ஸ் ஆகுது அதை வச்சு நம்மளுக்கு 2 டைப்ஸ் வந்து வேரியேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸும் ஒய்யும் ரிலேஷன் வந்து 2 டைப்ஸில் வேரி ஆகுது. ஒன்று டைரக்ட் வேரியேஷன், இன்னொன்று வந்து பார்த்தோன்னா நமக்கு இன்டைரக்ட் வேரியேஷன் சொல்கிறாங்க. ஸோ டைரக்ட் வேரியேஷன்னா அதுக்கான ஈக்குவேஷன் எப்படி இருக்கும், அண்ட் இன்டைரக்ட் வேரியேஷன்னா அதுக்கான ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. அது எப்படின்றத இங்கே எக்ஸ்ப்ளனேஷனில் சொல்கிறோம். ஃபஸ்ட்டு டைரக்ட் வேரியேஷன்னா என்ன? டைரக்ட் வேரியேஷன் ஆஃப் கிராஃப், ஒரு கிராஃபோடைய வேரியேஷன், ரைட்? இப்போ இதில் இந்த கிராஃபில் எக்ஸும் ஒய்யும் இருக்கும். இந்த எக்ஸும் ஒய்யும் எப்படி வந்து சேஞ்ச் ஆகுதோ அதை பொறுத்து அது டேரெக்டாக இல்லை இன்டைரக்டான்னு சொல்லுவாங்க. எக்ஸோடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்போது ஒய்யோடைய வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இது டைரக்ட் வேரியேஷன், டிவி நீங்கள் ஷார்ட் ஃபார்மில் எழுதுகிறோம். எக்ஸோடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்போது ஒய்யோடைய வேல்யூ டிக்ரீஸ் ஆச்சுன்னா இதை இன்டைரக்ட் வேரியேஷன் சொல்கிறாங்க. சிமிலர்லி இப்போ எக்ஸோடைய வேல்யூ டிக்ரீஸில் இருக்கும்போது ஒய்யோடைய வேல்யூ இன்க்ரீஸாக இருக்குது அப்படின்னா இங்கேயும் வந்து ஆப்போசிட்டாக தான் நடக்குது. எக்ஸ் இன்க்ரீஸ் ஆனால் ஒய் டிக்ரீஸ் ஆகும், இல்லை ஒய் இன்க்ரீஸ் ஆனால் எக்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். அந்த மாதிரி இருக்கும்போது இது வந்து இன்டைரக்ட் வேரியேஷன் சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் வந்து எழுதணும் அப்படின்னா ஒய் ஈக்குவல் டு கே இன்ட்டு எக்ஸு, இந்த மாதிரி ஃபார்மில் தான் டைரக்ட் வேரியேஷன் எப்போவுமே இருக்கும். அந்த இன்டைரக்ட் வேரியேஷன்றது ஒய் ஈக்குவல் டு k into 1 divided by x. இது நம்ம y is equal to k divided by x னு எழுதிக்கலாம். டைரக்ட் வேரியேஷன்னா மல்டிபிளில் இருக்கும், இன்டைரக்ட் வேரியேஷன்னா நமக்கு டிவைடில் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃபிசிக்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா x is directly proportional to y and x is inversely proportional to 1 divided by y ன்னு சொல்லுவாங்க. இதை வந்து 1 divided by y ன்னு சொல்ல மாட்டாங்க, x inversely proportional to y and x directly proportional to y என்பாங்க. நெக்ஸ்ட்டு இதை வந்து ஈக்குவலாக கொண்டு வரும்போது என்ன பண்ணுவோம்? x is equal to ஒரு கான்ஸ்டண்ட்டை கேவை மல்டிப்ளை பண்ணி இங்கே y போட்டுப்போம், அண்ட் x is equal to k divided by y ன்னு இந்த ஃபார்ம் எழுதுவோம். இது டைரக்ட் வேரியேஷன் இன்டைரக்ட் வேரியேஷனை மெயின் பண்ணி தான் அந்த இடத்துல வந்து நமக்கு அது வந்து ப்ரொபோஷனாலிட்டியாக சொல்லுவாங்க. இது டைரக்ட்லி ப்ரொபோஷனல். டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக என்ன அர்த்தம்னா எக்ஸோடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்போது ஒய்யோடைய வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆகும். இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் அப்படின்னும் போது எக்ஸோடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்போது ஒய்யோடைய வேல்யூ டிக்ரீஸ் ஆகும். இதுவே ஒய்யோடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகி எக்ஸோடைய வேல்யூ டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா இந்த ஒய் இங்கே வந்துடும், இந்த எக்ஸ் இங்கே போய்டும். அப்போ எக்ஸ் வந்து இங்கே ஒய் இன்க்ரீஸ் ஆகும்போது எக்ஸ் டிக்ரீஸ் ஆகுதுன்னா எக்ஸ் வந்து டினாமினேட்டரில் போகும். இதுதான் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் வேரியேஷனுக்கான எக்ஸ்பிரஷன். நெக்ஸ்ட் ஒன், இதில் வந்து நம்ம சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்ப்போம். இப்போது நம்ம கேஜியில் வந்து எதனா எடுத்துப்போம். கேஜினா கிலோகிராம்ஸில் ஒரு கிலோகிராம் ஃப்ரூட்ஸ் வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்க. இந்த ஃப்ரூட்ஸ்க்கு ஒரு ரேட் இருக்கும், காஸ்ட் இருக்குங்களா? இந்த காஸ்ட்டு பர் கேஜி எவ்வளோக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது ருப்பீஸில் இருக்குது. இப்போ 1 கிலோ ஆஃப் ஆப்பிள் வாங்குறேன், அந்த ஆப்பிளோட ரேட்டு 200ன்னு வச்சுக்கோங்க. இதுவே நான் 2 கிலோ வாங்குறேன்னா என்ன ஆகும்? 400 ஆகிடும், டபுள் தான் ஆகுது. நெக்ஸ்ட்டு 3 கேஜிஸ் வாங்கும் போது இங்கே 600 ரேட் வந்து மாறிடும். அதே மாதிரி 4 கேஜி நம்ம வாங்குகிறோன்னா என்ன ஆகும்? 800 ருபீஸாக மாறிடும். ஸோ நமக்கு வெயிட் வைஸாக வெயிட் இன்க்ரீஸ் ஆக அதோடைய ரேட்டும் என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அப்போ இதுவும் இன்க்ரீஸ் ஆகுது, இதுவும் இன்க்ரீஸ் ஆகுது. இதை நான் எக்ஸ்ன்னு ஒரு கிராஃபில் கன்சிடர் பண்ணிக்கிறேன், இதை ஒய்ன்னு நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். இது எக்ஸ் ஆக்சிஸ், இந்த ஒய் ஆக்சிஸ் நான் கன்சிடர் பண்ணும்போது எக்ஸோடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்போது ஒய்யோடைய வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆகுது. அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா இதை வந்து ஒரு டைரக்ட் வேரியேஷன் சொல்லுவோம். இந்த இடத்துல ஒய்ன்றது கே இன்ட்டு எக்ஸாக வந்து இருக்கும். இப்போ நம்ம இதுக்கு சால்வ் பண்ணி அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட்டு இதை எக்ஸ் இதை ஒய்ன்னு எடுத்துக்கலாம், ரைட்டுங்களா? அண்ட் ஒய் இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு எக்ஸ்ன்றது நமக்கு ஃபார்முலா தெரியும். இது டைரக்ட் வேரியேஷனுக்கான எக்ஸ்பிரஷன். இந்த இடத்துல ஒய்யோடைய வேல்யூ 200 ஈக்குவல் டு கே இன்ட்டு எக்ஸ். எக்ஸ்ன்றது என்ன? 1. ஸோ கேவை 1ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு கேவோட வேல்யூ நமக்கு என்ன ஃபைண்ட் பண்ணியிருக்கோம்? 200 ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். அதாவது கேன்றது ஒரு கான்ஸ்டன்ட். இந்த ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் வந்து 200 அப்படின்ற ரேஞ்சில் வந்து இன்க்ரீஸ் ஆகி போயிட்டே இருக்குது டைரக்ட் வேரியேஷனில், அப்படின்றது தான் இதோடைய மீனிங். அண்ட் இங்கே நவ் இப்போ இந்த இடத்துல 3 கொடுத்துருக்காங்க. சிமிலர்லி நம்ம எல்லாத்துக்குமே செக் பண்ணும்போது நமக்கு இந்த 200 தான் இந்த இடத்துல கிடைக்கும். அதாவது நமக்கு கே வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஒய் டிவைடட் பை எக்ஸ்ன்னு எழுதிப்போம். இப்போ ஒய்யை எக்ஸால் நம்ம டிவைட் பண்ணிகிட்டே வரும்போது நமக்கு ஈக்குவலண்ட்டாக 200ன்ற ஒரே ஒரு கான்ஸ்டன்ட் ரிப்பீட்டாக அப்படியே தான் சேமாக இருக்கும், சேஞ்சே ஆகாமல். நவ் நெக்ஸ்ட்டு இப்போ இன் கேஸ் ஆஃப் நமக்கு எக்ஸோடைய வேல்யூ 3ன்னு கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி நம்மளை ஒய் என்னன்னு ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. அப்போ நம்ம இந்த கான்ஸ்டன்ட்டை கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 200ன்றதை. இப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு இதே 600 ஆன்சர் தான் வரும். நமக்கு என்னன்னு தெரியும்? ஆன்சர் ஒய் இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு எக்ஸில் நமக்கு y is equal to k க்கு 200ம்
அண்ட் எக்ஸுக்கு 3 நீங்கள் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 600ன்ற ஒய்யோடைய வேல்யூ வந்து ஃபைண்ட் ஆகுது. சிமிலர்லி ஃபார் எக்ஸாம்பிள் சம்ஸ் ஆகட்டும், எக்ஸசைஸ் சம்ஸ் ஆகட்டும், நமக்கு இதை வந்து கொடுத்துருப்பாங்க. இது செக் பண்ணி கண்டுபிடிங்க நெக்ஸ்ட் டேர்மில் என்னவாக இருக்கும் அப்படின்றத நம்ம ஃபைண்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க. அப்போ நீங்கள் வந்து இந்த கான்ஸ்டண்ட்டை ஃபைண்ட் பண்ணி நீங்கள் அதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது யூ வில் கெட் த ஆன்சர். அண்ட் தென் ஃபார் நெக்ஸ்ட் ஒன் இன்டைரக்ட் வேரியேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. இன்டைரக்ட் வேரியேஷன்னா என்ன? எக்ஸோடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்போது ஒய்யோடைய வேல்யூ டிக்ரீஸ் ஆகும். இதுதான் வந்து இன்டைரக்ட் வேரியேஷன். நவ் இன்டைரக்ட் வேரியேஷனுக்கான ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம்னா நமக்கு ஒரு ரிலேஷன், ஒரு ஃபார்முலா தெரியும். ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம்னு அர்த்தம், ரைட்டுங்களா? ஸ்பீட் நமக்கு வேணும் அப்படின்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கோமோ டிவைடட் பை டைம் இன் ஹவர்ஸ். டிஸ்டன்ஸ் இன் கிலோமீட்டராக இருக்கும். கிலோமீட்டர் பர் ஹவர்ன்றது ஸ்பீடோடைய யூனிட். இந்த இடத்துல ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆக இந்த டைம்ன்றது என்ன ஆகும்? நம்ம ரொம்ப ஸ்பீடாக போயிட்டே இருக்கோம் அப்படின்னா ஒரு இடத்துக்கு ரொம்ப சீக்கிரமாக போயிடுவோம். ஸ்பீடை நம்ம கம்மி பண்ணோன்னா இந்த டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் ஒரு இன்டைரக்ட் வேரியேஷனுக்கான நமக்கு எக்ஸாம்பிள். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு அசம்ஷனுக்காக ஸ்பீடுன்றதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன் அண்டு டைம்ன்றது ஒய்ன்னு டினோட் பண்ணி இந்த டைம் வந்து ஹவர்ஸில் இருக்குது, ஸ்பீடுன்றது கிலோமீட்டர் பர் ஹவரில் இருக்குது, ரைட்டுங்களா? இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். சப்போஸ் ஸ்பீட் வந்து 30 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீடில் போகிறோம் அப்படின்னா டைம் வந்து எனக்கு 16 ஹவர்ஸ் எடுக்குது. அதே மாதிரி 40 கிலோமீட்டர் ஹவர் ஸ்பீடில் நான் போகும்போது எனக்கு 12 ஹவர்ஸ் டைம் எடுத்துக்குது. சிமிலர்லி ஃபார் 60 ஹவர்ஸ் போகும்போது எனக்கு 60 ஸ்பீடில் நான் போகும்போது கிலோமீட்டர் பர் ஹவரில் டைம் வந்து எனக்கு 8 ஹவர்ஸ் வந்து எடுத்துக்குது. அப்படின்னும் போது சிமிலர்லி 80 கிலோமீட்டர்ஸ்க்கு எவ்வளோ நம்ம ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோம். இப்போ இதுக்கு நம்ம இது டைரக்ட் ரிலேஷனா இல்லை இன்டைரக்ட் ரிலேஷனாக நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸ்பீட் என்ன ஆயிருக்கு? 30லேருந்து 40 மாறி இருக்குது, 40லேருந்து 60 ஆயிருக்கு, 60லேருந்து 80 ஆயிருக்கு. ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆக டைம் வந்து என்ன ஆயிருக்குன்னு பாருங்கள். டைம் டேக்கன் வந்து 16 ஹவர்ஸ்லேருந்து 12 ஹவர்ஸாக கம்மியாக இருக்குது, 12லேருந்து 8 ஹவர்ஸாக கம்மியாக இருக்குது. ஸோ இந்த கொடுத்துருக்கக்கூடிய இந்த ரிலேஷனை நம்ம செக் பண்ணும் போதே இது ஒரு இன்டைரக்ட் வேரியேஷன் நமக்கு தெரிஞ்சிடுச்சு. இன்டைரக்ட் வேரியேஷனுக்கு நமக்கு எக்ஸ்பிரஷன் என்ன? y is equal to k into xன்றது தான். இங்கே கொடுத்துருக்கக்கூடிய எல்லா வேல்யூஸையும் நம்ம இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணி இந்த கான்ஸ்டண்ட்டாக என்ன வந்து வேரி ஆகாமல் போயிட்டே இருக்குன்னு நம்ம பார்க்கும்போது நமக்கு k வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? எக்ஸையும் ஒய்யையும் மல்டிப்ளை பண்ணிப்போம். ஸோ k வேணும் அப்படின்னா எக்ஸையும் ஒய்யும் மல்டிப்ளை பண்ணுறோம், ரைட்டுங்களா? ஸோ எக்ஸ் இன்ட்டு ஒய் ஒன்றுக்காக நம்ம செக் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம். 16 into 30 இதுவும் 12 into 40 ஈக்குவல் டு 60 into 8. ஸோ 60 into 8 இப்படி பார்க்கும்போது 6 3s are 18, ரிமைண்டர் 1, 3 1s are 3, ப்ளஸ் 1 is 4, 480. இங்கேயும் 480, இதை மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு 480. ஸோ கான்ஸ்டன்ட் என்ன கிடச்சிருக்கு? நமக்கு 480ன்ற கான்ஸ்டன்ட் கிடச்சிருக்கு. இப்போ இந்த ஸ்பீடுன்றது என்ன? எக்ஸ். இந்த ஸ்பீட் 80 இருக்கும்போது நமக்கு என்ன வேணும்? டைம் எவ்வளோ நேரம் எடுத்துக்கும் ஹவர்ஸில் அப்படின்றத நம்ம ஃபைண்ட் பண்ணணும். நமக்கு ஆல்ரெடி கான்ஸ்டன்ட் k is equal to 418 ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா நமக்கு இன்டைரக்ட் வேரியேஷன்ன்றது நமக்கு தெரியும். இன்டைரக்ட் வேரியேஷன்னா என்ன? y is equal to k divided by x. இப்போ நம்ம y-ஐ ஃபைண்ட் பண்ணணும் போது y equal to k-ஓட வேல்யூ 480 டிவைடட் பை x-ஓடைய வேல்யூ 18 கொடுத்துருக்காங்க. இப்போ இதை கேன்சல் பண்ணும்போது 1 8s are 8 அண்ட் 6 8s are 48. y is equal to 6 ஆயிடுச்சு. நவ் 16லேருந்து 12 ஹவர்ஸாக கம்மியாகிடுச்சு, 12லேருந்து 8 ஹவர்ஸாக கம்மியாகிடுச்சு, 8 ஹவர்ஸ்லேருந்து 6 ஹவர்ஸாக கம்மியாகுது ஸ்பீட் நமக்கு இன்க்ரீஸ் பண்ணும்போது. இந்த மாதிரி தான் உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைசஸில் கொஷின்ஸ் கேட்பாங்க. அந்த கொஷின்ஸை நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ், இப்போ டைரக்ட் வேரியேஷன் கேட்டாங்கன்னா y equal to kxன்ற எக்ஸ்பிரஷன் எடுங்க. இன்டைரக்ட் வேரியேஷன் கேட்டாங்கன்னா y is equal to k divided by xன்னு சொல்லி எடுக்கணும். அண்ட் இதுக்கான கிராஃப் எப்படி இருக்கும்னு நம்ம பார்த்தோம்னா டைரக்ட் வேரியேஷனை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக போயிட்டே இருக்கும். ஸோ டைரக்ட் வேரியேஷன் வந்துச்சுன்னா அந்த இடத்துல நமக்கு எப்படி கிராஃப் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக தான் கிராஃப் எப்பவுமே இருக்கும். அதே மாதிரி இன்டைரக்ட் வேரியேஷனுக்கு நமக்கு கிராஃப் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா அப்படின்னு சொல்லுவாங்க. ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா மாதிரி இருக்கும். அதாவது ஒரு கிராஃபை வரைஞ்சிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும், ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலான்னு சொல்லுவாங்க. இன்டைரக்ட் வேரியேஷனுக்கு உங்களுக்கு எப்பவுமே கிராஃப் இந்த மாதிரி தான் கிடைக்கும். அண்ட் டைரக்ட் வேரியேஷனுக்கு ஆக்சிஸ் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி ஒரே ஸ்ட்ரெயிட் லைன் அப்படியே ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். அதை வந்து லீனியர்னு சொல்லுவாங்க, ரைட்டுங்களா? தட்ஸ் இட். தேங்க்யூ.